குக்கர் சத்தம் இல்லாத ஒரு இல்லத்தரசி. வீட்டுல குக்கர் சத்தம் வந்தா எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்குள்ள குக்கர் மாதிரி அழுத்தம் சேர்ந்தா அத கவனிக்க யாரும் ஓட மாட்டாங்க. இந்த கதை ஒரு இல்லத்தரசியின் கதை. அவள் சத்தம் போட மாட்டா, அவள் கோபப்பட மாட்டா, அவள் அழுகையும் யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா அவளுக்குள் குக்கர் கொதிக்குது. கண்மணி, வயது 46. காலையில் கண்மணி எழுந்ததும் கண் விழிக்கும் அறை சமையல் அறையாதான் இருக்கும். குழந்தைகளுக்கும் கணவருக்கும் வேக வேகமா சமையல் ரெடி பண்ணணும். இதற்கிடையில் அவ வாசல் பெருக்கி கோலம் போடணும். காலையில் பேசுற முதல் வார்த்தை, அதிகமான வார்த்தை சரி என்றுதான் இருக்கும். அம்மா, காஃபி கொஞ்சம் ரூமுக்கு கொண்டு வாங்கம்மா. இது பெண்ணின் குரல். சரிம்மா. அம்மா, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. என்னோட லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் பேக்ல வைக்கிறீங்களா? இது பையனின் குரல். சரிப்பா. அங்கிருந்த அடுத்த குரல், நான் குளிக்க போறேன், எனக்கு பேண்ட் ஷர்ட் அயர்ன் பண்ணி வச்சிரியா? இது கணவர். சரிங்க. இந்த சரி என்ற வார்த்தைக்குள்ள எத்தனை அர்த்தங்கள், எத்தனை வலிகள், எத்தனை ஆசைகள், ஆசைகள், எத்தனை கனவுகள் புதைந்து போயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கண்மணி புன்னகையுடன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறாள். குக்கர் உள்ள அரிசி, பருப்பு, தண்ணி, உப்பு போட்டு மூடி கீழ அடுப்ப பத்த வச்சா கொஞ்ச நேரத்துல குக்கர் விசில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதோட பிரஷர், அதனால தாங்க முடியாது. கண்மணி வீட்டிலும் ஒரு நாள் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாச்சு. எல்லாரும் அவள நீ வீட்ல தானே இருக்கே, நீ வீட்ல தானே இருக்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா கண்மணி அதற்கு எதுவும் பதில் சொல்லல. கடந்து போயிட்டா புன்னகையோட. அந்த சிரிப்பு அவளின் கண்ணீரை மறைக்கும் முகமூடி. யார்கிட்டையும் எந்த எதிர்ப்பும் காமிக்கல. அன்று இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்ல. அதற்கு தலையணைதான் சாட்சி. அவளுக்குள்ளே அவ கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சா. நான் யாரு? ஒரு அம்மாவா? ஒரு மனைவியா? ஒரு வேலைக்காரியா? கண்ணாடி பதில் சொன்னது, நீ ஒரு மனிதி. உனக்கும் சோர்வு வரும், உனக்கும் கோபம் வரும், உனக்கும் ஓய்வு வேணும். அந்த நாள் முதல் கண்மணி ஒரு முடிவு எடுக்கிறா. பெரிய மாற்றம் எதுவும் செய்யல. தினமும் 5 நிமிடம் மௌனம், தினமும் 5 நிமிடம் தனக்குள்ள பேசுறது, வாரத்துக்கு ஒரு நாள் இல்லன்னு சொல்லுறது அவ கத்துக்கிட்டா. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லணும் அவசியம் இல்ல. குக்கர் விசில் அடிக்கணும், இல்லனா அது வெடிக்கும். ஒரு நாள் கண்மணி சத்தமில்லாம சொன்னா, எனக்கு இன்று கொஞ்சம் ஓய்வு வேணும். சண்டை இல்ல, அழுகை இல்ல. ஆனா அந்த வார்த்தை உண்மை. முதல் முறையா குடும்பம் அவள கவனிக்குது. இன்னைக்கும் கண்மணி இல்லத்தரசியே. ஆனா அவ குக்கர் வெடிக்க மாட்டாள். அவள் மனசு சுவாசிக்குது. அவள் சத்தம் மென்மை. இந்த கதை ஒரு கண்மணிக்கானது மட்டும் இல்ல. சத்தமில்லா கண்மணி கழுக்கும், எல்லா சரின்னு சொல்லி வாழுற கண்மணி கழுக்கும். ஒரு பெண் பேசலன்னா அவளுக்கு பேச இடம் கிடைக்கலன்னு அர்த்தம். மன அழுத்தத்துக்கும் ஒரு விசில் வேணும். அந்த விசில் உங்க குரல்.